நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்தனி வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. அதற்கு மேலாக அதன் ரோமங்களாலான ரெக்கைகளை கொண்டு அதன் கூடுகளுக்கு உள்வட்டத்தை வழிவடிக்கின்றன. ஏனென்றால் தனது குஞ்சுகளுக்கு ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஒரு நல்வாழ்வின் ஒரு அடையாளமாக தான் தன் குஞ்சுகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணியின் காரணமாக அது அவ்வாறு வடிவமைத்துக் கொள்கிறது. முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தான் குஞ்சுகளை நகர்த்துவதற்கும் கடத்துவதற்கும் மரத்திற்கு மரம் தாவுவதற்கும் அது கற்றுக் கொடுத்து அதை தனக்கு மேல் ஒருபடி பறக்க செய்து அதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. நம்முடைய பெற்றோர்களும் அதை போலத்தான் தாம் வாழ்வியலில் பெரும்பங்காக தனது குழந்தைகளுக்காக செலவிடுகிறார்கள். அவர்கள் வாழ்களை தமது குழந்தைகளின் நன்மைக்காக ஒவ்வொரு தியாகங்களையும் செய்கிறார்கள். இந்த சமூகமே ஒரு தனது எதிர்கால சந்ததியை புதிய தலைமுறையை மையமாக வைத்துத்தான் சுழல்கிறது. எதிர்காலமே நமது புதிய தலைமுறைகளாகிய மாணவ மாணவியர்களே. ஒரு மனிதர் தன் புதிய தலைமுறைக்காக மாணவ மாணவியர்களுக்காக தம் வாழ்வில் பெருந்தொண்டாட வேண்டும் என்று நினைத்து பெருந்தன்மையோட பெருந்தொழுத்துள்ளத்தோட நமது நம் வாழ்க்கையோடு சேர்ந்து அமைக்க வேண்டும். நமது வாழ்நாளின் அர்ப்பணிப்பு நம் மாணவரின் வாழ்வியலில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் கல்வியிற்காக தன் முழு நேரவையும் தன் முழு வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கல்வியாளரைத்தான் நமது பள்ளி தேர்ந்தெடுத்து அவரை தன்வசமாக்கி கொண்டது. அந்த கல்வியாளர் தான் திரு ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள்.
அவர்களை இந்த பள்ளியின் சார்பாக முன்னாள் மாணவரின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். ஐயாவின் குணாதிசயங்கள் மிக எளிமையானவை. தான் பள்ளியின் தாளாளர் என்ற ஒரு மெடுக்கோ ஒரு தோரணையோ ஒரு கர்வமோ அவரின் நிலையில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எளிமையானவர். புன்னகையிலும் எளிமை. அப்படி ஒரு எளிமையான மனிதரை நாம் இன்று வரவேற்று மகிழ்வதில் மிக்க பணிவுடனும் மிக்க மகிழ்ச்சியுடனும் அவரை இந்த மேடைக்கு வரவேற்று மகிழ்விக்கிறோம். அவர்களுக்காக முன்னாள் மாணவர் திரு பைசல் அவர்கள் மேடைக்கு வரவும். நம்முடைய முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து நம் பள்ளி முன்வந்து மேடைக்கு வழங்க பைசலுக்கு துணை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே. வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எத்தனை உறவுகள் நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் சில நேரங்கள் சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்று கேட்பார்கள். ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்பதுதான் அது உண்மையான உணர்வின் அர்த்தமாக நமக்கு புரிகிறது. அதில் உள்ள வித்தியாசம் நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. அப்படி உள்ள ஒரு தாய் அன்போடு இந்த பள்ளியை வழிநடத்துகிறவர் தான் நமது தலைமை ஆசிரியர். அது அகராதியிலே வனஜா என்ற பொருளுக்கு அர்த்தம் கேடுவோமானால் அது டிஎம்பி மெகவாய் பள்ளிதான் என்றுதான் இருக்கும். அதில் எதுவுமே மிக இல்லை. நம் பள்ளியில் தாளாளருக்கு உதவியாக தாளாளராக தலைமை ஆசிரியராக ஆசிரியராக நம் பள்ளியின் நிர்வாகியாக நம் பள்ளியின் நாடி துடிப்பாக நம் பள்ளியின் எண்ணும் எழுத்துமாக நம் பள்ளியின் முதுகெலும்பாக நம் பள்ளியின் முகமாக நம் பள்ளிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் நல்லாசிரியர் என்று பெருமைக்குரிய விருதையும் பெற்று மேலும் பெருமை சேர்த்தவர் தான் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள். இன்று நான் அமர்ந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் அன்பு இதயங்களுக்கு சொந்தக்காரருமான நாம் எல்லோரும் அன்பால் வனஜா டீச்சர் என்று அன்போடு அழைக்கப்படும் தலைமை ஆசிரியர் திருமதி வனஜா மங்களச்செல்வி அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் ரெனிகா அவர்களை பணிவோடு அழைக்கிறோம். கிளாப் பண்ணி நம்ம பிள்ளைய கிளாப் பண்ண வேண்டாமா? நல்லா தானே?